கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் எஸ்ஐஆரை திமுக எதிர்த்து வரும் நிலையில் இந்தியாவிலேயே எஸ்ஐஆருக்கு ஆதரவாக வழக்கு தொடர்ந்த ஒரே கட்சி அதிமுக தான் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் எதிர்க்கட்சித் தலைவருடைய எஸ்ஐஆருக்கு எதிரான ஆதரவான செயல்பாடுகளை விமர்சித்து அந்த அறிக்கையில் பல கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் அமைச்சர் ரகுபதி முன்வைத்திருக்கிறார். அது குறிப்பாக வாக்குரிமையை பறிப்பதற்காக துணைப்போகும் சதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பார்ட்னராக இருப்பதாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்தியாவிலேயே எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தாக்கல் செய்த ஒரே கட்சி அதிமுக தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு போட்டு தனது ராஜ விசுவாசத்தை காட்டுவதாகவும் அந்த அறிக்கையில அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். சரியான வாக்காளர் பட்டியலுடன் முறைகேடுகள் இல்லாத தேர்தலை நடத்தவும் அதற்காக வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதிலும் திமுகவுக்கு எப்போதுமே மாற்று கருத்து இல்லை என குறிப்பிடக்கூடிய அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்கள் உள்ள நிலையில் போதுமான கால அவகாசம் தராமல் அவசரமாக எஸ்ஐஆர் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதில் உள்நோக்கம் இருக்கிறது என்பதனாலேயே திமுக இதனை எதிர்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரங்கள்ல உங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என சொல்லி வாக்குரிமையை பறிப்பதற்கு துணை போகும் சதியில் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பார்ட்னராக சேர்ந்திருப்பதாகவும் பாஜக கூட எஸ்ஐஆரை ஆதரித்து இதுவரை வழக்கு போடாத நிலையில பாஜகவின் கிளை கழகமாகவே செயல்படுவதாக அதிமுகவை அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். மேலும் நீதிமன்றம் வரையிலும் பாஜகவுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி சென்றிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே கார் வைத்திருக்கும் கரகாட்ட கோஷ்டி என்ற அந்த கரகாட்டன் படத்தினுடைய வசனங்களை குறிப்பிட்டு எதிர்க்கட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி முஸ்லிம்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏ சட்டத்தை ஆதரித்துவிட்டு முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பச்சைப்பை சொன்னார். அதுபோலவே இந்த எஸ்ஐஆருக்கும் ஆதரவை வழங்கி வருகிறார் என்று கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர் மீதும் வைத்திருக்கிறார். தொடர்ந்து பீகாரில் எஸ்ஐஆர் பணி நடைபெற்ற போது பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஐக்கிய ஜனதா தளம் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஆந்திர மாநில தெலுங்கு தேசம் கட்சி எஸ்ஐஆர் நடவடிக்கையை ஆதரித்து வழக்கப்படவில்லை. மாறாக இஸ்லாமியர்களின் குடியுரிமையை சோதிக்கும் வகையில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடாது என்று கவலை தெரிவித்துள்ளது. ஆனால் அதிமுகவோ தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஒரு வழக்கை போட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் எதிர்க்கட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.